எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கடன் பார்க்க போகிறோம்னா, தனுஷ் வந்து நயன்தாரா ஒரு இஷ்யூ ஒன்று இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து நயன்தாரா வந்து தனுஷ்க்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க. அது என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். மதிப்பிற்குரிய திரு தனுஷ் கே ராஜா, பல தவறான விஷயங்களை சரி செய்வதற்காக வெளிப்படையாக இந்த கடிதத்தை வந்து உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன். உங்கள் தந்தை திரு கஸ்தூரி ராஜா அவர்கள் உறுதுணையோடு சிறந்த இயக்குனரான உங்கள் அண்ணன் திரு செல்வராகவனின் இயக்கத்தில் திரைத்துறைக்கு வந்து பிரபல நடிகராக மாறியிருக்கும் நீங்கள் நிச்சயம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். பின்புலம் எதுவும் இல்லாமல் ஒரு தனி ஆளாக வந்து ஒரு பெண்ணாக வந்து சவால்கள் நிறைந்த திரைத்துறைக்கு வந்தது வந்து கடின உழைப்பாலும் நேர்மையாலும் அர்ப்பணிப்பாளனுடைய நிலையை வந்து அடைஞ்சிருக்கேன். நேர்மறையான தனது பயணத்தை வந்து என் மீது அன்பு செலுத்தும் தனது ரசிகர்களுக்கு வந்து திரைத்துறையிலும் நன்றாகவே அறிவார்கள். இதில் வெளியாக இருக்கும் நயன்தாராவோட அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஆவணப்படத்தை வந்து என்னை போலவே வந்து ஏராளமான தனது ரசிகர்கள் நல்ல விரும்பிகள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. உங்களது தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கையில் வந்து நானும் எனது கணவரும் வந்து மட்டுமின்றி பணிகளை வந்து அர்ப்பணிப்போட பங்காற்றிய ஒவ்வொருவருக்கும் வெகுவான பாதிக்கப்பட்டிருக்காங்க. காதல், திருமணம் உள்ளிட்ட எனது வாழ்க்கையில் வந்து மகிழ்வான தருணங்கள் வந்து இடம்பெற்ற இந்த ஆவணப்படத்தில் வந்து என் வாழ்வின் மகத்துவமான காதலை வந்து கண்டதை வந்து நானும் ரவுடி தான் திரைப்படத்தை நல்லா திரைப்படம் இல்லாததன் வழி மிகவும் கொடுமையானது. அதாவது தடை இல்லாத சான்றிதழ் NOC மறுக்கப்பட்டது. வியாபார ரீதியாகவோ அல்லது சட்ட ரீதியாகவோ இருந்தால் நிச்சயம் அதை வந்து நாங்கள் ஏற்றுட்டு இருப்போம். ஆனால் முழுக்க என் மீதான தனிப்பட்ட ஒரு வெறுப்பில் வந்து மட்டுமே இது உங்களுக்கு வந்து இந்த நடவடிக்கையை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும், அதே மாதிரி சமீபத்தில் வெளியான ட்ரெய்லரில் பயன்படுத்தி இருக்கும் 3 வினாடி வீடியோவிற்கு வந்து எதிர்ப்பு லீகல் நோட்டீஸ் அனுப்பிட்டு இருப்பது வந்து அது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதிலும் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஏற்கனவே இணையத்தில் பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு வந்து 10 கோடி கேட்டு நஷ்டஈடு கேட்குறது வந்து எந்த விதத்தில் நான் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து கீழ்த்தரமான இந்த செயல் ஒரு மனிதராக நீங்கள் வந்து எப்படிப்பட்டவர் என்பதை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுது. மேடையில் வந்து உங்களுடைய அப்பாவி ரசிகளை வந்து பேசுவது போல் எந்த ஒரு சதவீதம் கூட உங்கள்கிட்ட அந்த நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு நயன்தாரா வந்து அவரை போட்டு ஒரு வசைப்பாடி இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு அவரோட ரிப்ளையும் ரியாக்ஷன் எப்படி இருக்கின்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.